A warm good afternoon to one and all gathered here. I'm very happy to invite all of you for this NSS Day celebrations meeting. The purpose of this NSS Day is to explain the importance of NSS, why this NSS is created, and what is the role of NSS in shaping our students. So every year, this September 24th is celebrated as NSS Day, and we salute the NSS program officers, NSS volunteers who have rendered their services in crisis situations, just like just like this COVID-19 season and Kargil war or in the Gajapuyal situation, and in many situations, our NSS played a very important role. And I invite all the student participants, and I invite Major Dr. N.S. Sivakumar sir and Professor Muthukumar sir especially, and I invite all the teachers and students of UDC College. And today's guest is none other than Mr. S. Apovraj, engineer, retired engineer from PWD. Welcome, sir. I welcome you on behalf Thank you. of, and I welcome you on behalf of the management, principal, director, and staff members, and NSS volunteers of Urmudalakshmi College. On behalf of everybody, I am inviting you for this NSS Day celebrations program. I would like to introduce, I'd like to give you a brief introduction about the chief guest of today's function. Engineer S. Apovraj is a man who hailed from a very rural background, and he entered the Public Works Department, PWD, as junior engineer and rose up to the level of superintendent engineer, and he retired from the service. And apart from his service in engineering department, now he is actively involving in social service activities by joining as a member in Rotary Club of Trichapalli and rose to the level of president. And he was a two-time president in that Rotary Club of Trichapalli, and he is a fittest person to be the chief guest for today's program because he is a person with a service mind. So now I request him to address our students in order to make them service minded. Now I request our chief guest to address the gathering. Please, sir. நன்றி, வணக்கம். தமிழ் தாயை போற்றி வணங்கி, தாய் திருநாட்டை போற்றி வணங்கி, தாய் தந்தையரை போற்றி வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். நாட்டு நலப்பணி திட்ட நாளை நினைவு கூர்ந்து இன்று என்னை சிறப்புரையாற்ற சீஃப் கெஸ்டாக அழைத்தமைக்கு எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கல்லூரியின் தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோரை வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து சிறப்பாக அமைத்துள்ள யூனிட் 1 NSS யூனிட் 1 அலுவலர் டாக்டர் ஏ மோகன் அவர்களையும், ஏனைய யூனிட்டுகளின் NSS அலுவலர்களையும், ஏனைய UDCயின் பேராசிரியர்களையும், மாணவியர்களையும் மற்றும் NSS மாணவர்களையும் முதற்கண்
வணங்கி வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறேன். இன்று 24 செப்டம்பர் அன்று ஒவ்வொரு ஆண்டும் NSS தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாள் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்றால் 1969 ஆண்டு செப்டம்பர் 24 நாள் அன்று இந்த NSS-ஐ இந்தியாவில் ஆரம்பித்தார்கள். 1969 ஆண்டு முதல் எல்லா பல்கலைக்கழகங்களும் NSS கட்டாயமாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. NSS-இன் சின்னம் கோனார்க் சூரியன் கோயிலின் தேர் சக்கரத்தை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டது. NSS மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் மாணவர்களை பக்குவப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஒரு சமுதாய நல பணி கற்றுக்கொள்ளும் பட்டறையாக அமைய வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு கல்லூரியிலும் இந்த NSS அமைப்புகளை உருவாக்கியுள்ளார்கள். இந்த NSS-இன் நோக்கமே நாட் மீ பட் யூ, அதாவது எனக்காக அல்ல உனக்காக என்ற மந்திரம்தான். அதே போன்று ரோட்டரி கிளப்புக்கு அகில உலக ரோட்டரியின் தாரகை மந்திரம் என்னவென்றால் தன்னலமற்ற சேவை. தன்னலமற்ற சேவை என்பதுதான் ரோட்டரியின் தாரக மந்திரம். அதுபோன்றுதான் இந்த NSS-இன் தாரக மந்திரமும் நாட் மீ பட் யூ, எனக்காக அல்ல உனக்காக என்ற ஒரு நோக்கம். இந்த தன்னலமற்ற சேவை என்பது அகில உலக ரோட்டரியின் தாரக மந்திரமாக இருந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறது. 1905 ஆண்டு முதல் ரோட்டரி கிளப் ஆரம்பிக்கப்பட்டது 1905 ஆண்டு. அதிலிருந்து உலகளாவிய பெரும் இயக்கமாக ரோட்டரி அமைந்து வேரூன்றி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த ரோட்டரியின் மூலம் ரோட்டராக்ட் கிளப் என்று கல்லூரிகளை ஆரம்பித்து ரோட்டராக்ட் கிளப் மூலமாக மாணவர்களுக்கு தன்னலமற்ற சேவை மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் ரோட்டராக்ட் கிளப்புகளை கல்லூரிகளில் ஆரம்பித்தோம். 1968 முதல் ரோட்டராக்ட் கிளப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு அகில உலகம் எங்கும் இயங்கி வருகின்றன. நமது இருபத்தி கல்லூரியிலும் ரோட்டராக்ட் கிளப் ஒன்று செயல்பட்டு வருகிறது. மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். அதே போன்று NSS அமைப்பும் இக்கல்லூரியிலே 4 யூனிட்டுகளாக செயல்பட்டு வருகிறது. அதன் அலுவலர்களும் கல்லூரி நிர்வாகத்தினரும் பேராசிரியர்களும் உறுதுணையாக இருந்து NSS மாணவர்களுக்கு தக்க வழிகாட்டிகளாக செயல்பட்டு வருகின்றது. மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். மாணவர்கள் இந்த அமைப்புகளில் சேர்ந்து சமூக பணி செய்து சேவையை மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். NSS என்ற அமைப்பில் இளம் வயதில் சேர்வது எதற்கு என்றால் தன்னலமற்ற சேவை செய்வதற்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் இடம். அதனால்தான் NSS ரோட்டராக்ட் கிளப் என்ற அமைப்புகளிலே இளம் வயதிலேயே மாணவ பருவத்திலேயே சேர வேண்டும். சேர்ந்து சேவை மனப்பான்மையை வளர்ந்தால் பிற்காலத்தில் நாட்டிற்கு மிகவும் உபயோகமானவர்களாக இருப்பார்கள். சமுதாய பணி சிறப்பாக செய்ய அவர்களால் இயலும். எனவே மாணவ செல்வங்களே, நீங்கள் NSS அமைப்பில் சேர்ந்து பணியாற்றுவதில் நான் மிகவும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் சேராத மாணவர்களும் சேர்ந்து நல்ல
சேவை மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டுகோள் விடுக்கின்றேன். நமது பிஷப் கல்லூரியில் நாட்டு நல பணி திட்ட மாணவர் திரு எம் தர்மதாஸ்தா அவர்கள் சிறந்த NSS மாணவராக தேர்வு பெற்று ஜனாதிபதியின் விருதை பெற்றுள்ளார். அவர் அதுபோன்று சிறந்த மாணவர்களை நமது தமிழ்நாட்டிலிருந்து, அதுவும் திருச்சியிலிருந்தே தேர்வு பெற்றிருக்கிறார் என்பது ஒரு மிகவும் பெருமைக்குரிய விஷயம். அதுபோன்று இக்கல்லூரி மாணவியர்களும் சிறப்பாக செயல்பட்டு NSSல் சிறந்த விருதினை பெற விழைகின்றேன். இக்கல்லூரியில் எனக்கு இந்த கூட்டத்திற்கு வாய்ப்பளித்து பேசச் செய்வதற்கு இக்கல்லூரியின் நிர்வாகத்தினருக்கும் NSS அலுவலர் டாக்டர் ஏ மோகன் அவர்களுக்கும் எனது நன்றியை காணிக்காகின்றேன். வணக்கம். I thank the chief guest for giving a very short speech and informative speech about the NSS, the origin of NSS, and the importance of NSS for making the students a skillful with a service-minded person. Next, I invite our principal sir. Sir, principal sir, please share your views and felicitate the students, sir. Please, sir. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாட்டு நல பணித்திட்ட தின விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற, வழிநடத்தியிருக்கிற பல்கலைக்கழகம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் NSS கோஆர்டினேட்டர் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி லக்ஷ்மி பிரபா மேடம் அவர்களுக்கும், கல்லூரியினுடைய நிர்வாகத்தில் இருக்கிற நிர்வாக குழுவினுடைய தலைவர் அவர்கள், செயலர் அவர்கள், பொருளாளர் மற்றும் நிர்வாக குழுவில் இருக்கிற உறுப்பினர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த நாட்டு நலப்பணித்திட்ட விழாவை மிகச்சிறப்பாக ஒரு இன்ஸ்டன்ட் விழாவாக நடத்தணும் அப்படின்னா அது மோகன் சாரால் தான் முடியும். காரணம்னா திடீர் சாம்பார், திடீர் ரசம் எல்லாம் வர்ற மாதிரி திடீர் விழாக்களும் வருகிறது அப்படின்னு சொன்னால் அது திடீர்னு வரும், சிறப்பாகவும் வரும் அப்படின்னா அது மோகன் சாரால் தான் முடியும் என்பதை அவர் அவ்வப்பொழுது நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். அவர் உடன் பணியாற்றுகின்ற பிற ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் NSS மாணவர்கள், நண்பர்கள், ஆர்வலர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கிற பெருமைக்குரிய பொறியாளர் ஐயா பெரியவர் S. அப்பாவுராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். எதற்கு சொல்லுகிறோம்? நாட்டு நலப்பணி திட்டம் என்பது த நாட் மீ பட் யூ என்று சொல்லுவார்கள். எனக்காக அல்ல, உனக்காக என்று சொல்வார்கள். ஒவ்வொருவரும் அப்படி நினைத்து விட்டால் இந்த நாடும் மக்களும் நன்றாக இருப்பார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதுதான் அதனுடைய அந்த ஸ்லோகனே அதுதான். அப்படி இருக்கிற இந்த கொள்கையை, இந்த நோக்கத்தை மக்களிடத்திலே எடுத்து செல்லுகிற பொழுதுதான் அது வெற்றி அடைய முடியும். அதை நம்முடைய நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களும் மாணவர்களும் மிகச் சிறப்பாக செய்து வருகிறார்கள் என்பதன் அடையாளம்தான் மோகன் சார் அவர்களுடைய இந்த விழா ஏற்பாடு. அப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கு இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தை இந்த கொரோனா காலத்திலும் கூட கொண்டாட முடியும் என்பது ஒரு சவாலான ஒரு விஷயம்தான். இதில் ஒரு 32 பேர் 35 பேர் கிட்டத்தட்ட இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நாட்டு நலப்பணி திட்டத்தில் இருக்கிற ஆர்வம், அதற்கு பிறகு ஒரு சேவை மனப்பான்மை, தொண்டு மனப்பான்மை. இந்த கொரோனா காலத்தில் கூட நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் தங்களை போலீசாரோடு காவல்துறையோடு இணைந்து பணியாற்றினார்கள். அதுக்கு மோகன் சார் மிகவும் சிரத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எல்லோரும் வெளியில் வருவதற்கே தயங்கிய காலகட்டம் அது. வெளியில் வருவதற்கு தயங்கிய காலகட்டத்தில்
அவர் வெளியிலே வந்து மாணவர்களையும் அழைத்து வந்து உற்சாகப்படுத்தி அவர்களையும் பணி செய்ய வைத்தார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நமக்கு என்ன அப்படின்னா, சக்கரம் வந்து தனக்காக சுற்றுவதில்லை, அது பிறருக்காகத்தான் சுற்றுகிறது. அதே மாதிரி தான் மோகன் சாரும் ஒரு சக்கரத்தை போல தனக்காக இல்லாமல் பிறருக்காக, கல்லூரிக்காக, நண்பர்களுக்காக, மாணவர்களுக்காக, சமூகத்திற்காக என்று சுழன்று கொண்டிருக்கிற பெருமைக்குரியவர். வெரி ஆக்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா மோகன் சார் சொல்லலாம். காரணம், ஒரு சோர்வு வரும் எல்லாருக்கும் பணி செய்கிற காலத்தில். ஆனால் அந்த சோர்வு என்பதை அவரிடம் பார்க்க முடியாது. கல்லூரியிலும் சரி, கல்லூரிக்கு வெளியிலும் சரி, நிறைய அவரை பற்றி கேள்விப்படுகிற பொழுது ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் சார். ஒரு ஒர்க் அப்படின்னா அதை உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கமும் கொள்கையும் உள்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வகையில் இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற பெருமைக்குரிய மோகன் சார் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து, இந்த விழா சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. தொடக்கத்திலேயே என்னை தொடர்பு கொண்டார்கள். என்னால் சூழல் கருதி என்னால் தொலைபேசியிலே எடுக்கவும் முடியவில்லை. வருவதற்கும் கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது. இருந்தாலும் அதற்காக என்னுடைய வருத்தத்தை இந்த அவையில் இணைப்பில் உள்ள அத்துணை பேருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதனால இந்த விழா மிகச்சிறப்பாக நடந்திருக்கிறது. நமக்கு என்ன அப்படின்னா, நாட்டு நலப்பணி திட்டத்துக்கு பேசணும் அப்படின்னா யாரை தேர்வு செய்வது? ஏன்னா அதுக்கு ஒரு சமூக சேவை மனப்பான்மை வேண்டும். ரோட்டரி கிளப் சொல்லுகிற பொழுது, ரோட்டரி கிளப்லையும் அங்கேயும் ஒரு வீல் தான் வச்சுருப்பாங்க. வீல் வந்து எப்போவுமே சக்கரம், அதுதான் சொல்கிறோம், அடுத்தவர்களுக்காக. இப்போ நம்ம கார் ஓட்டுறோம், 2 வீலர் ஓட்டுறோம், 4 வீலர் ஓட்டுறோம், எல்லாமே வந்து நம்மை கொண்டு போய் இன்னொரு தளத்திற்கு கொண்டு செல்வதற்காகத்தான் அது உழைக்குது. ஆனால் வீல் அங்கேயே தான் இருக்கும். அதே மாதிரி தான் நாட்டு நலப்பணி திட்டமாகட்டும், ரோட்டரி சங்கங்களாகட்டும், லயன்ஸ் கிளப் ஆகட்டும், இவைகள் எல்லாமே சமூகத்தை இன்னொரு தளத்திற்கு எடுத்து செல்வதற்காகத்தான் இவர்கள் பணியாற்றுகிறார்கள். இந்த அமைப்புகள் எல்லாம் இல்லை என்றால் சமூக விழிப்புணர்வு என்பதே கேள்விக்குறியாகிவிடும். அத்தகைய பெருமைக்குரிய அமைப்பிலிருந்து அப்பாவுராஜ் அவர்கள் ஒரு அருமையான உரையை தந்திருக்கிறார்கள். கடைசியாக தான் கொஞ்சம் கேட்க முடிந்தது. அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அந்த கடைசி உரை, அந்த கேட்கிற பொழுது, அந்த அவர் முடிக்கிற பொழுது கேட்ட அந்த சொற்கள் ரொம்ப அழகான சொற்கள். அதனால் அதிலிருந்தே அவருடைய உரையை நம்மால் தெளிவுபடுத்தி கொள்ள முடியும். அந்த வகையில் ஆனால் என்ன அப்படின்னா, ரொம்ப இளமையான படத்தை போட்டு ஒரு அச்சத்தில் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்விடேஷனில் பார்த்தோம்னா ரொம்ப நம்மளை விட இளமையாக இருக்கிற ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்கிறாங்க. மகிழ்ச்சி. எதற்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், சமூக சேவையில் இருப்பவர்கள் இளமையாகவே இருப்பார்கள். மனதாலும் உடலாலும் ஆரோக்கியத்தாலும் அவர்கள் இளமையாக இருப்பார்கள் என்பது இந்த அழைப்பிதழ் ஒன்றே போதும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. நன்றி சார். நன்றி சார். நன்றி 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 சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எங்களுடைய அழைப்பை ஏற்று மாணவர்களையும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களையும் மற்றும் இங்கே கூடியிருக்கிற அத்துணை பேராசிரியர்களையும் ஊக்கப்படுத்தும் விதமாக இன்றைக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கல்லூரியின் முதல்வர், எங்களுக்கெல்லாம் சிறந்த ஆலோசனைகளை வழங்கி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய முதல்வர் அவர்களுக்கு நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் சார்பாகவும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களின் சார்பாகவும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவின் இறுதி நிகழ்வாக ஃபார்மல் ஓட் ஆஃப் தேங்க்ஸ்க்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற மேஜர் டாக்டர் NS சிவகுமார் சார் அவர்களை ஒரு சில மணித்துளிகள் பேச அழைக்கின்றேன். ஏனெனில் நம்மளுடைய கல்லூரியிலேயே நாட்டு நலப்பணி திட்டம் 4 அலகுகளை கொண்டிருக்கிறது. ஆனால் NCC ஒரே NCC யூனிட் தான். அதை வச்சுட்டு மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மூத்த பேராசிரியர் மேஜர் NS சிவகுமார் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். Thank you, Professor Mohan, for giving me opportunity to felicitate on this occasion. Our most respected chief guest, Rotarian Appavaraj, the principal of our great college, program officers, faculty members, students.
வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஒரு எனக்கு வந்து நான் என்சிசியில் இருந்தாலும் எனக்கு அதிகமாக பேர் வந்து இந்த பேர் தான் சொல்லுவாங்க, என்எஸ்எஸ் அப்படின்னு. ஏன்னா மேபி என்னோட இன்ஷியல் வந்து என்எஸ், அப்படி சிவகுமார் வந்து என்எஸ்எஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் லிங்க்ட் வித் என்எஸ்எஸ் ஆஸ் வெல் அஸ் என்சிசி. வெரி ஹாப்பி. இந்த நேரத்தில் ஒரு சிறப்பு விருந்தினர் சொன்னார், இந்த மாதிரி தேசிய லெவலில் இன்னைக்கு ஒரு மாணவர் வந்து பிஷேபர் கல்லூரி சார்ந்த மாணவருக்கு இன்னைக்கு அவார்டு கிடைக்குதுன்னு. எங்கள் கல்லூரி ராஜ்குமார் என்ற ஒரு மாணவன் வந்து 90s வந்து பெஸ்ட் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஈவென்ட் டு ஜப்பானுக்கு போயிட்டு வந்தார் அந்த என்எஸ்எஸ் சார்பாக. ரொம்ப ரொம்ப பேர் வாங்கின ஒரு அந்த பீரியட் அது. மீண்டும் அதே சம்பத்குமார் என்ற மாணவர் அகில தேசிய அளவில் இந்தியா லெவலில் பெஸ்ட் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்னு செலக்ட் ஆகி அவர் வந்து இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக ஜப்பானுக்கு போயிட்டு வந்தார். இப்போ அந்த நிகழ்ச்சி, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் நம்மளுடைய கல்லூரிக்கு கொண்டு வர இருக்கும் திரு மோகன் அவர்களையும் ஏனைய என்சிசி என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த கொரோனா காலம் முடிந்தவுடன் நிச்சயமாக நம்முடைய கல்லூரியை வந்து பல்கலைக்கழக மிக சிறந்த என்எஸ்எஸ் கல்லூரி சாதனைகளை செய்து சிறந்த கல்லூரியாக வரும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் சார். Definitely I assure the principal sir and the senior person N.S. Kumar sir, definitely I will do all the necessary things to bring laurels to our institution sir. Thank you one and all. இப்பொழுது ஃபார்மல் vote of thanks சொல்லிடலாம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்துள்ள கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் கல்லூரி முதல்வர், இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகத்தினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வானது ஏற்கனவே முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டது போல குறைவான அளவில் மாணவர்கள் இருந்த போதிலும் இன்றைய கொரோனா காலகட்டத்திலும் என்எஸ்எஸ் உடைய பணிகள் தொய்வின்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை குறிக்கும் விதமாக இன்றைய நிகழ்வு நடைபெறுகிறது. எங்களுடைய அழைப்பை ஏற்று கடும் பணிச்சூழலுக்கு இடையிலும் வந்து இந்த விழாவை வாழ்த்திய எங்களுடைய கல்லூரி முதல்வர் ஐயா ரவிச்சந்திரன் அவர்களை இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு எப்பவுமே ஆதரவாக இருந்து வரும், எங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் விளங்கி வரும் மேஜர் டாக்டர் N.S. சிவகுமார் சார் அவர்களை மிகவும் எங்களுடைய நன்றிகளை காணிக்காட்டுகிறோம். மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இதில் கலந்து கொண்டிருந்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட எங்களுடைய கல்லூரி பேராசிரியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக குறுகிய கால இடைவெளியில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் உடனடியாக ஒரு ஆர்வத்துடன் அவருடைய ஐயா முதல்வர் ஐயா சொன்ன மாதிரி சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்ட் வந்து ஏஜ்டா இருந்தாலும் சொன்ன உடனே ஒரு ஆர்வம், ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க போறோம், காலேஜ்ல கூப்பிடுறாங்க, என்எஸ்எஸ் ரிலேட்டடாவா நான் எங்க ரோட்டரி பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிக ஆர்வமாக வந்து கலந்து கொண்டார்கள். அதனால அவர்களுக்கு எங்களுடைய கரம் கூப்பிய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய வார்த்தைகள் மிகவும் மோட்டிவேட் பண்ணக்கூடிய விதமாக இருந்தது. நிச்சயமாக எங்களுடைய கல்லூரி மாணவர்கள் ஏற்கனவே தேசிய அளவில் விருதுகள் வாங்கியிருக்கிறார்கள். அதே போல வரும் ஆண்டுகளிலும் அவர்கள் விருதுகளை வாங்கி குவிப்பார்கள் என்ற உறுதியினை சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு அளித்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்துணை என்எஸ்எஸ் மாணாக்கர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை உறுத்தாக்கி அமைகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you very much. Thank you, sir. Thank you. Night and good. Thank you, sir.